இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 17, 2025 17/2/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும். தேய்பிறை பஞ்சமி திதி. யோகம் சரியில்லை. கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று மாலை 6 மணி 2 நிமிடங்களுக்கு சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று மாலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மனத்தெளிவும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 4ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. அதனால் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது நெடுநாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவுகளை சந்திப்பதோ அல்லது நண்பர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. இன்று மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுறதுனால சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளிடம் இருந்த பகையை விலக்கி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளிடமிருந்தே பண வருமானம் ஏற்படுறதுனால இன்று தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு மட்டும் இல்லைங்க, நிலம் சார்ந்த முதலீடுகளிலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு எதிரிகளாலும் நட்பாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வருமானம் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு அல்லது பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுதல், உங்களுடைய குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாளாக இருக்கும். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது வியாபாரத்தில் வருமானத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி, வாக்குவாதங்கள் விலகி, குடும்ப ஒற்றுமைக்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ இன்று வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நண்பர்களின் தவறான செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய
கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில நற்செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் கௌரவம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் லாபம் பெருகும், பெரிய மனிதர்களின் சிபாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த பெரிய மனிதர்களின் சிபாரிசை கொண்டு உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு, உங்களுடைய உடன்பிறப்புகளின் மேல் படிப்பு போன்ற விஷயங்களில் முக்கிய கவனம் செலுத்தி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று நாள் முழுவதும் அமோகமான பலன்கள் ஏற்படும். 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை. ஆனால் 5ஆம் வீட்டதிபதி தசமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் வேலையில் சில மாற்றங்களை செய்து உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் பிரயாணங்களுக்கான முயற்சிகளில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில், சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. இன்று மாலை வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் முதலீடுகளில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் விவசாய நண்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். என்ன கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்பட்டால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவது, உடன்பிறப்புகளின் தேவையை பூர்த்தி செய்வது, உடன்பிறப்புகளின் மேல் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். இன்ஃபேக்ட் நிலம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை சில சமயம் எதிர்மறையாக பேசி கிண்டல் கேலி பேசினாங்கன்னா அதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதை தவிர்க்கிறது நல்லது. சந்திரமங்கல யோகம் மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் சித்திரை நட்சத்திரம். உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு, தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், உடன்பிறப்புகளால் ஆதாயம், வழக்குகளில் வெற்றின்னு நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த அன்வான்ட் மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களையும் உங்கள் வாழ்க்கையத்தினையும் பிரித்தவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். மாலைக்கு பிறகு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். செல்வாக்கு, மரியாதை உயர்வு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களிலிருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரித்து உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளே நட்பாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். உங்கள் பேரில் ஏற்படுத்தப்பட்ட வழக்குகள், உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக இந்த லாட்ரி போன்ற விஷயங்கள், கேம்பிளிங் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய வார்த்தையை அடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
உங்களுக்கு திறமை வெளிப்படும். உங்களுடைய குடும்பத்தாரின் சப்போர்ட் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து வெற்றி வாகை சூடி வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடுமாற்றம் விலகி தெளிவான சிந்தனையோட குழந்தைகள் செயல்படுவார்கள். மாலை 6 மணிக்கு மேல இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை உங்கள் குடும்பத்தாரை விட்டு விலக்கி வைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி, உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி சங்கடம் இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுனால மீண்டும் வேலையில் சேருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இல்லாட்டினாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக இன்று மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வந்து குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசியில சந்திரன், குரு, சுக்கிரன், செவ்வாயின் பார்வையில. இதனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் அனுகூல பலன்கள், தந்தையின் சப்போர்ட், உடன்பிறப்புகளின் சப்போர்ட், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு ஏகப்பட்ட சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் கனவு கண்ட விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். மாலைக்கு பிறகு வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அன்வான்ட் வார்த்தைகளை பேசி உங்களுடைய தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவதோ அல்லது உங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடனில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கடனை வாங்கி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அலுவல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே பலன் தான் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கும் ஏற்படும். அதுவும் குறிப்பாக சாயந்தரத்துக்கு மேலே அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலைக்கு பிறகு அன்வான்ட் கோபத்தை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய ரகசியங்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரகசியம் காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யார்கிட்டையும் உண்மையை உடைச்சிடாதீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு வாழ்க்கை துணையுடனோ அதாவது கணவருடனோ அல்லது மனைவியுடனோ அல்லது தந்தையுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் செயல்பாடுகள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்கு தேவையான உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன், குரு, சுக்கிரன், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். ஆனால் எல்லாமே சாயந்தரம் 6 மணிக்குள்ளார மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரா மாதிரி தான் இருக்கு. அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனால் வேலை விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தாலும் தவறான முடிவு எடுத்து உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவீர்கள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்ப தேவைக்காக அவர்களிடம் ஆலோசனை கேட்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அலைஞ்சு தெரிஞ்சுதான் வேலை பண்ணும். குறிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 15 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கடன் அடைச்சிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே அந்த கடன் அடைச்சது தான் இருக்கும். அந்த கடன் அடைச்ச கடனையே திருப்பி அடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே செலவுக்கு ஒரே கடனுக்கு 2 தடவை செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல அல்லது செய்யாத தவறுகள் விஷயத்துல உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள். அதனால உங்களுக்கு மாலை 6 மணி வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய மரியாதை உயர்வின் காரணமாக உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறை நண்பர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு சில செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால மனக்குழப்பம், மன சஞ்சலம் அதிகரிக்கும். தேவையற்ற எண்ண விரயங்கள் அல்லது நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு பதட்டத்தில் வார்த்தையை விட்டு குடும்பத்திலையும் வெளியாரிடமும் அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அந்த ஆலோசனை கேட்டு நடந்தால் உங்களுக்கு மரியாதை. இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேன் அப்படின்னா உங்கள் மரியாதை குறைவை நீங்களே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதிங்கிறதுனால 2-5 குடைவன்கிறதுனால உங்களுடைய வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. உங்களுடைய கௌரவத்தை சோதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை விஷயத்தில் நீங்கள் வெள்ளைக்காரனாக தான் இருப்பீங்க. அதனால் வேலை விஷயத்தில் எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கடுமையான முயற்சியை கண்டு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். நகைகள், சொத்து சேர்க்கை போன்ற விஷயங்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் மாலைக்கு பிறகு உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால் இன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய நண்பர்களின் ரெக்கமெண்டேஷனால் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. அலுவல் ரீதியாக அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுடைய தேவைகளுக்காக உதவி செய்யக்கூடிய பிஆர்ஓ தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பொதுமக்களோட தொடர்பில் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி, அது மீடியாவில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஆர்ஓவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் சேல்ஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் சேல்ஸ், எந்த விதமான சேல்ஸாக இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த வேலைக்கு நம்ம கிடைக்குமா,
கிடைக்காதா அப்படின்ட்டு, அல்லது வேலை கிடைச்சா நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு, இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்களாக சில காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை வரை சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் பெருசாக இருக்காது. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மாலை 6 மணிக்கு மேலே சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடைசி நேர சப்ளை ஏற்படுறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது நிலம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றத்தின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பாரபட்ச முறையில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக தந்தை வழியில் அல்லது பூர்வீக சொத்து வழியில் பங்காளிகள் வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் தேய்பிரை சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது தேவை இருந்தால், அதுவும் வியாபார விஷயத்துக்காகவோ தொழில் விஷயத்துக்காகவோ கடன் வாங்கணுமே தவிர நீங்களாக உங்கள் வீட்டு தேவைக்கோ உங்களுடைய கடாடோப செலவுக்கோ கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய பிடிவாதமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த குழந்தை ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்குதுன்னு. ஆனால் வேறு வழியில் அவங்க பிடிவாதத்துக்கு நீங்கள் செவிசாய்ச்சி தான் ஆகணும். இன்று வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களுடைய தேவையான விஷயங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றியோ கவலைப்படுறதுக்கு முயற்சி எடுங்க. அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் மாலை 6 மணிக்கு மேலே உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரம், தொழில் முன்னேற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். மாலை 6 மணிக்கு மேலே உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு முடிவெடுத்து அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அலைச்சல் இருக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில்முறை எதிரிகள் கூட நட்பு பாராட்டி உதவிகள் செய்யக்கூடிய யோகமான நாள். யாரை எதிரின்னு நினச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானத்தில் உயர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் குரு மற்றும் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தார், குறிப்பாக உங்களுடைய தாயார் மற்றும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள், இவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது இவங்க 3 பேர் விஷயத்தில் ஒன்றா அம்மா கிட்டேயோ இல்லை பசங்க கிட்டேயோ இல்லை குழந்தைங்க கிட்டேயோ இல்லை தங்கைங்க கிட்டேயோ உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்கள், குறிப்பாக உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. அப்படி இல்லாட்டினா தேவையில்லாத அவமான சொற்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்கள் மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்திலையும் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் தடுமாற்றமான செயல்பாடுகள் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில்
மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறையா செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சனியின் பார்வையில், சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. அதாவது செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் ராகு இருக்கிறது சனியின் நட்சத்திர சாரத்தில். இந்த ராகுவின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு அன்வான்ட் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதாவது குடும்ப தேவைக்காக செலவுகள் ஏற்படுறதுனால நீங்கள் பொய் சொல்லி தான் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். பொய்யை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எந்த வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, நீங்கள் வேலையில் ஆல்ரெடி இருக்கீங்க, அந்த வேலையை முடித்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இழுபறி நிலைமை ஏற்படும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வேலையை ஆரம்பித்து நைட்டு 9 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தி அதன் மூலமாக மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உங்களுடைய மேலதிகாரிகளின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், குரு, சுக்கிரனின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். நன்மைகள்னால் சந்தோஷமான அனுபவங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பின் மூலமாக சில சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மாலை 6 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேலே எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனஸ்தாபம் அல்லது தடுமாற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவிரயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய நண்பர்களுக்காக உதவிகள், உறவினர்களுக்காக உதவிகள்னு அடுத்தவங்களுக்காக செலவு செய்வீர்கள். குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பண விரயத்தில் குறைபாடுகள் இருக்குது. அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா பல்லு இல்லாட்டி கழுத்து இல்லாட்டி கண்ணு காது இதில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் அதனால் பாதிப்பு இல்லை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதன் பயிற்சியாக போகிறாரு, சூரியனும் பயிற்சி ஆகிடுவார். இதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள், கடன் சார்ந்த கவலைகள், வீடு மனை சார்ந்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.